யூஎஸ்ல டெஸ்ட் மேட்ச்லாம் பார்க்குற போது கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கன்னத்தில் அப்புறம் கண்ணுக்கு கீழெல்லாம் வந்து ஒயிட் கலரில் ஒரு பேட்ச் மாதிரி அடிச்சிருப்பாங்க. அப்போலாம் தெரியாது இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட கேட்குற போது தான் சொன்னார், தம்பி அது வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பிளேயர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும்ல, ஸோ அதற்காக அப்படின்னாங்க. ஸோ அந்த சூரிய ஒளி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயங்க. அதில் நம்ம கொஞ்ச நேரம் நிற்கிறோம் அப்படின்னாக்கா விட்டமின் டி, உடலுக்கு தேவையான சத்து, எலும்புகளுக்கு பலம் எல்லாமே கிடைக்கும். சூப்பரான விஷயம். ஆனால் இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி சூரிய ஒளியில் நம்ம ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னாக்கா நிறைய ஸ்கின் டிசீஸு, ஏன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குதாங்க. ஸோ இந்த சூரிய ஒளிக்கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போது இந்தியா மாதிரியான ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் இல்லை வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே தந்தூரி சிக்கன் மாதிரி கருகி போயிருப்போம். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன்னா என்ன, அது எப்படி உருவாச்சு, அதனுடைய பின்னணி என்ன, எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுது, இது எல்லாத்தையுமே தான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. இந்த சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது மாடர்ன் டே ஏஜில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமான டெக்னாலஜிலாம் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது கம்ப்ளீட்டாக தப்பு. இது வந்து 1900 1800களெலாம் அந்த சன்ஸ்க்ரீன் உருவாக்கப்படலை. அதற்கும் முன்னாடி கிரேக்கர்கள், ஈஜிப்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க 100% ஆர்கானிக்காகவே வந்து இந்த சன்ஸ்க்ரீனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதில் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய மக்கள் இதை ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இவங்க சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சன்ஸ்க்ரீன் அவங்க அந்த காலத்தில் தயார் பண்ணாங்க அப்படின்னாக்கா அரிசி, மல்லிகை, அதுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து கலந்து அரைச்சு அதை வந்து முகத்துக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் தனக்குன்னு தனி நாடு இல்லாமல் பிலிப்பைன்ஸு, மலேசியா, இந்தோனேஷியா இந்த இடத்துல கடலை சுற்றி இருக்கக்கூடிய கடல் வாழ் பழங்குடியின மக்கள் வந்து பஜாவ் இன மக்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா போரக் அப்படிங்கிற ஒரு சன்ஸ்க்ரீனை அவங்களே தயார் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த சன்ஸ்க்ரீனுடைய ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா சமையல் பண்ணுற மாதிரி தான், ஒரு பிரியாணி பண்ணுற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் சாப்பிடக்கூடிய பொருட்கள் வச்சு தான் அவ்வளவு நாட்கள் வந்து சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுட்டு வந்துச்சு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரியான பொருட்களில் இருந்து தான் கிடச்சிக்கிட்டும் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய பொருட்களை கொண்டு வரணும், அதை ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும், அரைக்கணும், இது எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கிற போது சிம்பிளாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து மக்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்கிற போது 1928 வருஷம் மில்டன் ஃப்ளேக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சன்ஸ்க்ரீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஃபினைல் சாலிசிலேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வச்சு இந்த சன்ஸ்க்ரீனை ரெடி பண்ணுறாரு. இது எப்படின்னா ஈஸி டு கேரி, எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த சன்ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஈஸி டு கேரி, அது நம்ம சருமத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிற விஷயம் அப்போ தெரிஞ்ச உடனே பெண்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. சேல்ஸ் எல்லாம் வேற லெவலில் போயிடுச்சு. பட் ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்ச அளவுக்கு இதை சேல் பண்ணவும் மார்க்கெட் பண்ணவும் அவங்களால முடியல. ஸோ 1936 என்ன ஆகுதுன்னா லாரியல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த ஃபார்முலாவில் சின்ன மாற்றங்களை கொண்டு வராங்க, புதுவிதமான சன்ஸ்க்ரீனை மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா வேற லெவல் சேல்ஸு. பட் இதில் ஒரு சூட்சமம் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ரேட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த ஃபார்முலா அப்படிங்கிறது நிறைய ஃபார்முலாஸ் இருந்துச்சு. அதில் ஒன்றுத்தை பிக் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது 1936லேருந்து 1945 வரைக்கும் பணக்காரங்க மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட்லி எலீட் ப்ராடக்டாக இருந்துட்டு வந்துச்சு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற போது 1945 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எல்லாருமே வந்து 2ஆம் உலகப் போருக்கு கிளம்புறாங்க. பசிபிக் வெப்ப மண்டல பகுதியில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல அவங்களால இருக்கவே முடியல. ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இராணுவ வீரர்கள்னால ஒழுங்காக வந்து அவங்களுடைய ஸ்கின்னை பாதுகாக்க முடியல, நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வருது. இதற்கு ஏதாவது மாற்றம், இதற்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு
எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிற போது அமெரிக்காவோட இராணுவ மருத்துவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேர் பெஞ்சமின் கிரீன். அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு ஒரு சன்ஸ்கிரீனை அங்கேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதை யார் யாரெல்லாம் போருக்கு போகிறாங்களோ அமெரிக்க இராணுவ வீரர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சன்ஸ்கிரீனை கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லா இராணுவ வீரர்களுமே வந்து ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, அந்த வெப்பத்தை எங்களால் தாங்க முடியுது, ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இது பரவலாக எல்லா போர் வீரர்களாலுமே வந்து யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டாக மாறுது. ஒன்ஸ் 2ஆம் உலகப் போர் முடியுது, இந்த ப்ராடக்ட் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா சன்ஸ்க்ரீனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சீப்பான ரேட்டில். ஸோ இப்போ சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இலீட் ப்ராடக்டாக இல்லாமல் வெகுஜன மக்கள் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகுது. எல்லாருமே ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இல்லை வந்து ஸ்கின்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து சன்ஸ்கிரீன் வாங்க தொடங்கினாங்க. 1974 வருஷம் என்ன ஆகுதுன்னா SPF 2 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் சன்ஸ்கிரீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. இந்த SPF அப்படிங்கிறது மாறிட்டே வரும், 2, 4, 6, 8, 30, 40+, 50+ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்போஷரில் இருக்கமோ அந்த அளவுக்கு SPF வந்து நம்ம ஏற்றி நம்ம சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் வாங்கலாம். அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரு ஃபார்முலா பேஸாக வச்சுக்கிட்டு தான் இப்போ வரக்கூடிய சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 2 விதமான சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஒன்று மினரல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் லோஷன், ரெண்டாவது பெட்ரோகெமிக்கல் சன்ஸ்கிரீன் லோஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லை வந்து சன் ரேஸ்லேருந்து உங்களுடைய ஸ்கின்னை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கும், இல்லை சில பேருக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காது. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் 2013 ஃபைனலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 900 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு SPF 30 வகையான சன்ஸ்கிரீன் லோஷனை கொடுத்துட்டாங்க. ஒரு 90 நாட்கள் அவங்கள வந்து அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 91வது நாள் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணவங்களுடைய ஸ்கின் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா டேன் ஆகாமல் இருக்குது. சூரிய ஒளியிலேருந்து அந்த சன்ஸ்கிரீன் வந்து அவங்க ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதுமை அடையாமல் அவங்க ஸ்கின்னை வந்து இந்த சன்ஸ்கிரீன் வந்து பாதுகாத்துருக்கு. ஸோ நீங்கள் சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு சூரிய ஒளியிலேருந்து ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடைக்கல, நீங்கள் இளமையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவ்வளவு நேரம் இந்த வெயில் காலத்தில் பொதுவாகவே எல்லா நாளுமே வந்து நம்ம ஊரில் வந்து வெயில் காலமாக தான் இருக்குது. சன்ஸ்கிரீன் பற்றி முக்கியமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வாட்டி ஒரு சன்ஸ்கிரீன் நீங்கள் அப்ளை பண்ணுற போதும் சரி, இல்லை ஒரு சன்ஸ்கிரீன் பற்றி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிற போதும் சரி, இந்த ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இப்போ இந்த சன்ஸ்கிரீன் பற்றின இன்ஃபர்மேஷன் முடியுது. நாளைக்கு இதே டைம்ஸ் ஆஃப் ஆதித்யாவில் வேற ஒரு சூப்பர் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை பை, see you from Orange, ATH Ranjit.